ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் லிசன். இந்த ஷோவில் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா மாதம் 60,000 ரூபா வருமானம் தரக்கூடிய ரெண்டல் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு. அந்த வீடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஓன் பர்பஸ் கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஒட்டின சைட்டை சில்ட்ரன்ஸ் பார்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடுன்னு மொத்தம் 5 வீடு கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு காலப்பட்டி டு சரவணம்பட்டி போகிற வழியில் லெமன் ட்ரீ ஹோட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைட்டில் 4 சென்டில் 4800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய 2 கார் போகிற அளவுக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK ஹவுஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 BHK அண்ட் 2 BHK ஹவுஸும், செகண்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி 1 BHK 2 BHK ஹவுஸும் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டை சிம்பிள் டிசைனில் லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங் சைஸ் 24x22, நல்ல பெரிய 5 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் லெஃப்ட் சைட்லேயும் போரும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடு ஏரியாவில் வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK ஹவுஸ். இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்லா ஸ்ட்ராங்கான தீக்கூட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் சைஸ் 11x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 பெரிய வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் லைட் கலர் பெயிண்ட் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூம் சைஸ் 4x4. செல்ஃபுக்கு கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூமோட லெஃப்ட் சைடில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட சைஸ் 7x11. கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 8x10. பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமுக்கு வெளியே டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங் டைல்ஸும் வாலுக்கும் ரூஃப் டாப் வர சிம்பிள் டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 11x16. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 பெரிய வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட்டுக்கு ரெடிமேட் ஃபைபர் டைப் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x8.
பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் வாலுக்கும் ரூஃப் டாப் வர சிம்பிள் டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட ஹேண்டில் பார் சிம்பிள் டிசைனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 1 BHK ஹவுஸும் ரைட் சைடில் 2 BHK ஹவுஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 2 BHK ஹவுஸ். இந்த ஹவுஸோட நிலவும் கதவும் ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் சைஸ் 11x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் 7x11. கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 11x16. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட அவுட் சைடில் வாஷிங் மிஷின் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட்டுக்கு ரெடிமேட் ஃபைபர் டைப் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் வாலுக்கும் ரூஃப் டாப் வர சிம்பிள் டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 8x10. பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமுக்கு வெளியே டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் வாலுக்கும் ரூஃப் டாப் வர சிம்பிள் டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 1 BHK ஹவுஸ். இந்த ஹவுஸோட நிலவும் கதவும் ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ரைட் சைடில் கிச்சன் சைஸ் 7x7. கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 11x11. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம் சைஸ் 11x10.
பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய வுட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃபைபர் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 4x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் வாலுக்கும் ரூஃப் டாப் வர சிம்பிள் டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஹவுஸில் ஒரு அழகான பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 ஹவுஸ் மாதிரி தான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த வீட்டோட ரூஃப் டாப்பில் வாஷிங் ஏரியாவும் 2000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் டேங்க் 2 வச்சுருக்காங்க. இந்த வீடு காலப்பட்டி டு சரவணம்பட்டிக்கு போகிற வழியில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.